இருக்கிற எல்லா பறவைங்களும் ரொம்ப வேகமா எங்கேயோ பறந்து போனாங்க. அம்மா, எல்லாரும் காலையில ஏம்மா இவ்வளவு அவசரமா போறாங்க? எனக்கும் அது தண்டா தங்க தெரியல அப்படின்னு மீனுக்குருவி சொன்னா. பிறகு கொஞ்ச நேரத்திலேயே காலு காகம் ரொம்ப வேகமா மீனுவோட கூட்டு பக்கமா பறந்து வந்தது. காலு அண்ணா, காலு அண்ணா, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல அப்படின்னு சொல்லி மீனு கூப்பிட்டா. மீனு கூப்பிட்டதும் உடனே காலு காகம் மீனுவோட கூட்டுக்கு வந்தது. என்னாச்சு மீனு? எதுக்காக என்ன கூப்பிட்ட? வேகமா சொல்லு, நான் உடனே இங்கிருந்து போயாகணும். காலு அண்ணா, என்னாச்சு? ஏன் இவ்ளோ அவசரப்படுறீங்க? ஆமா, காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் காலங்காத்தால ரொம்ப வேக வேகமா பறந்து போறாங்க. உங்க எல்லாருக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? அட, உனக்கு விஷயமே தெரியாதா? இங்க பாரு, இன்னைக்கு ராத்திரி காட்டுல பயங்கரமா புயலோட சேர்ந்து மழை வர போகுதாம். அதனாலதான் எல்லா பறவைங்களும் அவங்க வீட்டை பாதுகாக்கிறதுக்கு தென்னை மட்டைய தேடி போயிருக்காங்க. இப்போ நானும் தென்னங்கீத்தை தேடிதான் போய்கிட்டு இருக்கேன். இந்த காட்டுல வேற ரொம்ப குறைவாதான் தென்னை மரங்கள் இருக்கு. எல்லா பறவைங்களும் எனக்கு முன்னாடியே போயிட்டாங்க. யாரு முதல்ல போய் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கீத்து கிடைக்கும். சரி சரி, உன்கிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். நான் போயிட்டு உடனே தென்னங்கீத்தை சேகரிக்கணும் அப்படின்னு சொன்ன காலு பிறகு ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போனா. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலு இப்படி சொன்னதை கேட்டு மீனுவோ அவளோட பொண்ணும் ரொம்பவே அதிர்ச்சியானாங்க. அம்மா, நாமளும் ஒரு வீடு கட்டுமா? சரிம்மா, நீ பத்திரமா கூட்லயே இரு. அம்மா போயிட்டு வீடு கட்டுறதுக்கு தேவையான தென்னங்கீற்றை எடுத்துட்டு வரேன். நான் பத்திரமா இருக்கல, நீங்க போயிட்டு வாங்க. பிறகு தென்னங்கீற்றை தேடி காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சா. ஆனா அவ தேடி போன மரத்துல ஒரே ஒரு சின்ன இலை கூட இல்லாம எல்லாத்தையும் பறவைங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அட, என்ன இது? இந்த மரத்துல நேத்து வரைக்கும் அவ்வளவு தென்னங்கீற்று இருந்தது. இன்னைக்கு என்னடானா இப்படி ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. எல்லாரும் எனக்கு முன்னாடியே வந்து எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடவுளே, இப்ப நானும் என் குழந்தையும் தங்கறதுக்கு ஒரு வீடை கட்டியாகணும். நான் எங்கன்னு போய் தென்னங்கீற்றை தேடுவேன் அப்படின்னு சொல்லி மீனுக்குருவி காடு முழுக்க தென்னை மரத்தை தேடி அலைஞ்சிச்சு. ஆனா எங்க தேடியும் அதுக்கு தென்னை மரம் கிடைக்கவே இல்லை. உடனே மீனும் பக்கத்துல இருக்கிற மிட்டுவோட வீட்டுக்கு வந்தா. மிட்டு கிளியோ அவ வீட்டு வாசல்ல நிறைய தென்னங்கீற்றுகளை போட்டு வச்சிருந்தது. அதை பார்த்துட்டு மீனும் அவகிட்ட உதவி கேட்கலான்னு முடிவுக்கு வந்தா. மிட்டு, எனக்கு ரெண்டு தென்னங்கீற்று மட்டும் கொடு மிட்டு. என்னோட வீட்டை நான் சரி செஞ்சாகணும். இல்லைன்னா இன்னைக்கு வீசுற புயல்ல நானும் என் பொண்ணும் இறந்து போயிடுவோம். ஆமா, உன்கிட்ட கீத்தை கொடுத்துட்டேன்னா அப்புறம் நான் எப்படி என் வீட்டை சரி செய்ய முடியும்? நீ சரி செஞ்சது போக 1-2 மிச்சம் இருந்தா கொடுன்னு தான் கேட்குறேன். என்கிட்ட இருக்கிற கீத்து மொத்தமும் என்னோட வீட்டுக்கு தான் சரியா இருக்கும். நீ போயிட்டு வேற எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு தேடி பாரு அப்படின்னு மிட்டு சொன்னா. பிறகு கவலையோட மீனுக்குருவி மறுபடியும் தென்னை மரத்தை தேடி காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சா. பிறகு கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறமா கபூதர் வீட்டு வாசல்ல 2 தென்னங்கீற்று கிடக்கிறத பார்த்தா. கபூதர் அதோட வீடை சரி செஞ்சது போக மீதம் இருக்கிறத அவன் வீட்டு வாசல்ல போட்டிருந்தா. பிறகு மீதம் இருக்கிற அந்த 2 தென்னங்கீற்றை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா அவளோட வீட்டுக்கு வந்தா. கீற்றை பார்த்ததும் அவளோட பொண்ணு சாய்ஷாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு மீனுக்குருவி அந்த தென்னங்கீற்றை வச்சு மழை படாத மாதிரி ஒரு அழகான வீட்டை உருவாக்குனுச்சு. இப்போ மீனுவும் சாய்ஷாவும் அந்த வீட்டுல ரொம்பவே பாதுகாப்பா இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட வீட்டுக்கு வந்த கபூதர் வாசல்ல கீற்று இல்லாததை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானுச்சு. அட, இங்க இருந்த கீற்ற யாரும் எடுத்துட்டு போயிருப்பாங்க? என்னோட வீட நான் இன்னும் முழுமையா சரி செய்யவே இல்லை. அதுக்குள்ள யாரோ இப்படி திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட்ட கபூதர் பிறகு அதோட கீற்றை தேடி காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சது. போற வழியில மிட்டுவை பார்த்த கபூதர் அதுகிட்ட அதை பத்தி விசாரிச்சுச்சு. இங்க பாரு கபூதர், இப்பதான் அந்த மீனுக்குருவி உன் வீட்டு வாசல்ல இருந்து கீற்றை எடுத்துட்டு போனுச்சு. நீ எதுக்கும் அது வீட்டுல போய் பாரு. பிறகு கபூதர் அங்கிருந்து ரொம்ப கோவமா மீனுவோட வீட்டை நோக்கி பறந்து வந்தது. என் மீனு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என்னோட கீத்தை நீ எடுத்துட்டு வந்திருப்ப. கபூதர் அண்ணா, நீங்க வீடை சரி செஞ்சது போக மீதம் இருக்கிற கீத்தை தான் நான் எடுத்துட்டு வந்தேன். அதுவும் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் பார்த்தேன். ஆனா அந்த நேரத்துல நீங்க அங்க இல்ல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அண்ணா.
மீனு, உன்னோட மன்னிப்பை கேட்கறதுக்கு நான் இங்க வரல. இங்க பாரு, என்னோட வீட்டை நான் இன்னும் முழுமையா சரி செய்யல. தயவு செஞ்சு நீ என்னோட கீத்தை திருப்பி கொடு. அப்படின்னு சொல்லி கபூத்தர் ரொம்ப கோவமா பேசினுச்சு. பிறகு மீனு குருவியும் என்ன செய்யறதுன்னு தெரியாம அவகிட்ட இருந்த அந்த வீட்டை பிரிச்சு கீத்தை எடுத்து கபூத்தர் கிட்ட கொடுத்தா. கபூத்தர் அந்த கீத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா பறந்து போணுச்சு. பாவம் மீனுவும் சாய்ஷாவும் வெட்ட வெளியில உட்காந்துட்டு வரப்போற மழைய நினைச்சு ரொம்பவே பயந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரம்னு பார்த்து காடு மொத்தமும் கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. அம்மா வானத்தை பாக்குறப்ப பயங்கரமா மழை வர மாதிரி இருக்குமா? ஆமா தங்கம், எனக்கும் மழை வரும்னு தான் தோணுது. இப்ப நாம எப்படியாச்சும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயாகணும். அப்படின்னு சொன்ன மீனு பிறகு தான் பொண்ணை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து பாதுகாப்பான இடத்தை தேடி பறக்க ஆரம்பிச்சா. ஆனா மீனு அங்க போறதுக்குள்ளவே காட்டுல பயங்கரமா காத்தும் மழையும் வீச ஆரம்பிச்சது. பிறகு ரொம்ப வேகமா காத்தோட திசையை நோக்கி பறந்து போனா. போற வழியில ஒரு பெரிய பூசணிக்காய் தோட்டம் இருக்கிறத அவ பார்த்தா. பிறகு மீனுவும் அவளோட பொண்ணும் அவங்க வாயாலேயே அந்த பூசணிக்காயில துளையிட ஆரம்பிச்சாங்க. இப்போ மீனுவும் அவ பொண்ணும் சேர்ந்து ஒரு அழகான பூசணிக்காய் வீட்டை உருவாக்குனாங்க. அந்த மழைக்கு இதமா மீனுவும் அவளோட பொண்ணும் அந்த பூசணிக்காய்க்குள்ள ரொம்ப சந்தோஷமா பாதுகாப்பா இருந்தாங்க. ரொம்பவே பாதுகாப்பா கட்டியிருந்த மிட்டுவோட வீடும் புயல் காத்த தாக்கு பிடிக்க முடியாம மொத்தமா இடிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. கபூத்தரோட வீடும் காத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாம இடிஞ்சு கீழே விழுந்துடுச்சு. ஆனா மீனு குருவியும் அவளோட பொண்ணும் ரொம்பவே பாதுகாப்பா அவங்க பூசணிக்காய் வீட்டுக்குள்ள வாழ்ந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மீனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.